என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் மெனுவில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வாங்க என்னன்னு பார்ப்போம். கூகுள் ஷீட் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட்ஷீட் கிடைக்கும். அதில் நிறைய மெனுஸ் இருக்கும். ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேட்டா, டூல்ஸ், எக்ஸ்டென்ஷன், ஹெல்ப், இந்த மாதிரி நிறைய மெனுஸ் இருக்கும். ஒவ்வொரு மெனுலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட் என்ன இருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட்ஷீட் கிடைக்கும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்க்கு நீங்கள் புதுசாக எதுனா ஒரு நேம் கொடுத்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட், ரீஜன், ப்ராடக்ட், சேல்ஸ் வேல்யூ, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி டேட்டாவை நீங்கள் அதுலேருந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைல், நியூவில் ஃப்ரம் டெம்ப்ளேட் கேலரின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டு டெம்ப்ளேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கலாம். டு டூ லிஸ்ட், ஆனுவல் பிஸ்னஸ் பட்ஜெட், ஆனுவல் பட்ஜெட், மந்த்லி பட்ஜெட், ஆனுவல் கேலண்டர். ஒரு கேலண்டர் கூட நீங்கள் இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ட்ராவல் பிளானர், ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட்டாக ட்ராவல் பிளானர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரிப் டீட்டெயில்ஸு, அதில் எந்த ஏர்லைன் ஃப்ளைட்டு, எப்போ கிளம்புது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் நீங்கள் போட்டு ஒரு ட்ராவல் பிளானர் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். அதே போல் ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பர்சனல் டு டூ லிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டு டூ லிஸ்ட் இது மாதிரி சாம்பிள் டெம்ப்ளேட்லேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு செக் பாக்ஸு, டேட்டு, என்னென்ன டாஸ்க்குங்கிறது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா 1 of 3 டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. சரி, இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டு டூ லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெட்டிங் பிளானர், இன்வாய்ஸ் ஃபார்மேட், வீக்லி டைம் ஷீட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கான டெம்ப்ளேட் தான் இது. இங்கே உங்கள் கம்பெனி உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு இன்வாய்ஸ் நம்பர், டேட், என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி, இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கேன் சார்ட் இருக்குது. கேன் சார்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட்டு, அதோடைய டைம்லைன் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம இதில் ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ கம்ப்ளீட் ஆகுது, இப்போ கைட்லைன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது, இன்னைக்கு டேட் என்ன, ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு என்ன ஸ்டேட்டஸு அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த கேன் சார்ட் வச்சு பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஷிப் ஷெட்யூல்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் இருக்குது, பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது. உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒரு சப்ளையருக்கு அனுப்பணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் ஷீட் இருக்குது, கிரேட் புக் இருக்குது, அசைன்மெண்ட் ட்ராக்கர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரீ மேட் டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதுனா வேணும்னா இந்த டெம்ப்ளேட் எடுத்து அதை உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிளாங்க் ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய டேட்டாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபைல் மெனுவில் நியூங்கிற ஆப்ஷன்ல இருந்து ஸ்ப்ரெட்ஷீட் அப்புறம் ஃப்ரம் டெம்ப்ளேட் கேலரியிலேருந்து எப்படி நம்ம டெம்ப்ளேட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
I believe you all like this video. Please give a thumbs up, share my videos to your friends. To get notifications, subscribe to our channel.